7, 8, 9 எங்க 10 காணமே. சங்கரி, சொல்றி. ஏய் என்னடி அதிரசம் எடுத்து வச்சுட்டு இருக்கா? நானே அளவாக தான் செஞ்சு வச்சுருக்கேன். அப்போ இதெல்லாம் நமக்கு இல்லையா? மாமாக்கு அப்புறம் எதுக்கு சாமுழுக்கு எண்ணெய் வச்சு வடை வாங்கின? சொல்லியிருந்தா நைட்டு ஃபுல்லாக என் கூட இருந்திருப்பியா? அதான் சொல்லலை. சரி சீக்கிரம் எடுத்து வை, மாமா போயிடப்போ. அவ்வளோதான், முடிஞ்சிடும். முடிஞ்சு போலாமா? ஆமாம், இவருக்காக இதெல்லாம் பண்ணுறியே. என்னைக்கா ஒரு நாள் மாமா ஒன்று பிடிக்கலன்னு சொல்லிச்சுன்னா என்னடி பண்ணுவேன்? ஏய் விட்ரி சங்கரி, அழாத. ஏய் நான் சும்மா தாண்டி சொன்னேன். சரி வா, மாமா போயிரு. வாடி. என்ன ஆக்ஷனு? அவ்வளோதான், ஊருக்கு போனால் இந்த பக்கம் வர்றதெல்லாம் இல்லை, அப்படியே போயிடுறது. அட இல்லைங்கண்ணா, அடுத்த வாரம் 10 தென்னை நட்டுற மாதிரி இருக்குதுங்க. சரி, ஒரு 10 நாள் நீங்கள் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓ சரி, தெரியலைங்க, பார்ப்போம். ஊருக்கு பார்த்து போயிட்டு வாடா. சிட்டியில் போயிட்டு கண்டதை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காத. நேரத்துக்கு தூங்கு. ரீல்ஸ் எல்லாம் பண்ணி சுற்றிட்டு இருக்காத. ஆறுப்பா அது நம்ம பாலாவா? வெளுத்து போடுவார். அதாங்கண்ணா, போயிட்டு அடுத்த வாரம் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து சொல்கிறேங்க. தா சங்கரி வந்துக்குது பாரு. மாமா சொல்லுங்க சங்கரி. பாலா மாமாங்க நீங்கள் இல்லைங்க. அக்ஷனு மாமாங்களா? ஓ ஓ ஓ அட என்னது இது? அதிர்சிங் மாமா. ஓ, அத்தை செஞ்சாங்களா? இல்லைங்க, நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, நான் தான் செஞ்சேன். ஐயோ, அப்போ நான் இது எப்படி நான் வண்டியில் எட்டு போகிறது? ஐயோ மறந்தே போயிட்டேங்க மாமா. இது புடிடி, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஐயோ, வரு இரு. மாமா அடுத்து எப்போ மாமா வருவ? அடுத்த வாரம் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து சொல்கிறேன். சரி மாமா. உள்ள வேடி. மாமா பார்த்து ஊருக்கு போயிட்டு வாங்க. சரி, ஓகே. ஊரில் அத்தை கேட்டு தான் சொல்லுங்கள். நான் மாட்டிடுறேன் கொடு. சரி, ஆ பார்க்கலாம், பார்ப்போம். ஐயனை கேட்டதை சொல்லு. வரேங்க, பார்ப்போம். போலமாடி. வா. சரி வாங்க, சரி, போயிட்டு வாங்க, போயிட்டு பார்ப்போம். சரிங்கண்ணா. டேய் வீட்டுக்கு போவோமா? நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி போ, நான் மாமாட்ட பேசிட்டு வந்துடுறேன். என்னோ நித்தால. பாலு பாலு, எப்படி சங்கரி சுட்டதா அவகிட்டே தெரியாமல் சுட்ட? டேய், நான் கூட சாப்பிட்டு பார்க்க முடியாதுன்னு நினச்சேன்டா. சூப்பராக பண்ணியிருக்கல. அக்ஷனுக்கு சுட்டதில்ல பட இந்த ஓய் வாயாடி. டேய், என்ன கனவுகண்டு இருக்கிறியா? கூப்பிட்டே இருக்கிற காதில் உள்ள. இல்லை மாப்பிள்ள, ஒரு மாதத்தில் வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது. அதுக்குள்ளே இந்த ஹர்ஷா பிள்ளைகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிடலான் இருக்கேன். ப்ரப்போஸ் பண்ணிட்டா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நம்மளும் எல்லா லவர்ஸ் மாதிரி தேட்ரு, பார்க்கு. அதான் நான் ஒரு ரெமோ ஸ்டைலில் யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நீ கண்ணவை கலைச்சிட்ட. ரெமோலாம் ஓல்டு ஸ்டைலு மாப்பிள்ள. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அந்த பொண்ணு முன்னாடி போய் நின்று ரோஜா பூவை நீட்டி கண்ணையும் பார்த்து அப்படியே உள்ள இருந்து ஐ லவ் யூன்னு சொல்லும் போது இங்க ஒரு ஃபீல் வரும் பாத்தியா? தான் மச்சான் லவ். என்னடா மாப்பிள்ள, கேட்கும் போதே பூரிப்பாக இருக்கு மாப்பிள்ள. இந்த ரோசா பூலாம் எங்கடா கிடைக்கும்? கிழக்கால மாரியம்மன் கோயில் இருக்குல்ல, அங்க இருக்கும். காத்தால வா, நானே உன்னை கூப்பிட்டு போய் வாங்கி தரேன். சோ ஸ்வீட்.
நீ வெட்டினாயும் பேசாம அவகிட்ட போய் லவ் சொல்ற வழியை பாரு. மாப்பிள்ள அவ வந்துட்டா நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ம். அந்த பொண்ணு முன்னாடி போய் நின்று ரோஜா பூவை நீட்டி கண்ணையும் கண்ணையும் பார்த்து அப்படியே உள்ள இருந்து ஐ லவ் யூன்னு சொல்லும்போது எங்க வீட்டுக்குள்ள வந்து என்னடா வேலை காட்டிட்டு அன்னைக்கு வீட்டுக்குள்ள விட்டுருக்கூடாது. என்னடா உடனே உனக்கு ஏய் கண்ட நாயெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டா இதடா பண்ணிட்டு இருக்க. என்னடா யாரா அவள்கிட்ட கேளுங்க, அவள மரியாதை 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 கொடுத்து பேசு. மரியாதை கொடுத்து பேசு. அவங்கள்ட்ட வீட்டுக்கு போ. அவ தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டால. இனி எப்போது அவ பின்னாடி உன்னை பார்த்தேன்னு வச்சுக்கோ. ஹலோ அருணி, சொல்லுங்க மாமா. உன் ஆஃபீஸ் முடியல என்ன? முடிஞ்சுங்க மாமா, கிளம்ப போறேன். என்னாச்சு? இல்லை, இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன், அதான் உன்னை அப்படியே கூப்பிட்டு போகலாம்னு. மாமா சரி இருங்க வரேன். சரி வா. என்ன மாமா திடீர்னு? இல்லை, இந்த பக்கம் கொஞ்சம் வேலையாக வந்தேன், அப்படியே. மாமா இவர் தான் சம்பத். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஆயிங்க. மாமா பொண்ணு மாமா பொண்ணு நிறைய சொல்லியிருக்கா உங்களை பற்றி. சும்மாரா, இவன் இப்படிதான் மாமா ஏதாச்சும் பேசிட்டே இருப்பான். ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, கேக் கட் பண்ண போகிறோம். சம்பத்தே வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டான். சொல்லான்னு தான் நேரில் வந்தேன். போயிட்டு வரேன் மாமா. பாய் ப்ரோ, பார்ப்போம். பார்ப்போங்க. சரிங்க மாமா, பார்த்துக்கோங்க. என்னண்ணா அவனுங்கள போய் அடிச்சுட்டு வந்திருக்க? அடித்ததோட விட்டனேன்னு சந்தோஷப்படுறா பால்ஸு. ஏன்டா நம்ம வீட்டுக்குள்ளகிட்ட வந்து ரோஜா நீட்டிட்டு நிற்கிறான்டா நடு ரோட்டில். எவனாவது பார்த்துருந்தானே என்ன ஆகுறது? இதுக்கு தான் தகுதி பார்த்து பழகணுன்றது. என்னண்ணா பேசிகிட்டு இருக்க? அதான் நானும் கேட்குறேன், இந்த காலத்தில் யார் தகுதி பார்த்து வளர்க்குறா? டேய் இப்போ புரியாது. 4 நல்லது கேட்டுக்கு போகும்போது அப்படியே 4 பேர் பேசுவானுங்க. நல்லா தூக்கில் தூங்கிக்கலாம் போல இருக்குது. சொந்தக்காரன் பேசுறதுக்குலாம் வேறு எவன்டா பதில் சொல்லுவா? இன்னும் அந்த சொந்தக்காரங்க இந்தக்காரங்க என்னண்ணா பேசிகிட்டு இருக்க? டேய் பாலா, இவன் கூட சேர்ந்துட்டு நீ சால்ரா ஓட்டுக்கிற. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில, பார்த்துக்க. தேவா, என்னையா? இல்லை நாளைக்கு சங்கர் கிட்ட பேசலான்ட்டு இருக்கேன். யோ, என்னையா பேசிட்டு இருக்க? அவன் இருக்கிற கடுப்பில் நீ பேசுறது மட்டும் கேட்டனா வாயிலே விட்டுவான். சங்கர்கிட்ட பேசுகிறானாமா? டேய் வாடா போலாம். டேய் என்னாலும் பேசத்தாண்டா போகிறேன். அவள் ஏன் மாமா பொண்ணு, எனக்கு பயம்லாம் இல்லை. பட